சிறுகதை. நடந்து வந்த களைப்பு தீர மரநிழலின் கீழ் இருந்த இருக்கையில் சோமுவும் பார்வதியும் அமர்ந்தார்கள். கோவிலுக்குள் பக்தர்கள் போவதும் வருவதுமாக இருந்தார்கள். முன்வாசலில் இருந்த கற்பூரச் சட்டியில் சுவாலை சுடர்விட்டு எரிகின்றது. தேங்காய்கள் சிதறி பறக்கின்றன. கோவிலையொட்டி ஒரு சிறு கடை இருந்தது. கோவில் நிர்வாகத்தினால் நடத்தப்படும் அந்த கடையில் பூஜைக்கு தேவையான பொருட்களுடன் சமய புத்தகங்களும் காலண்டர்களும் இன்னும் இதர பொருட்களும் இருந்தன. இவர்களுக்கு சமீப காலமாக சிலர் தள்ளி தள்ளி குட்டி கடைகளை பரப்பியிருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி கோவிலுக்கு செல்பவர்களின் பின்னால் துரத்துவதும் பின்னர் தன் இருப்பிடத்திற்கு வந்து அமர்வதுமாக இருந்தாள். ஒருவரும் அவர்களை கவனிப்பதாக இல்லை. கோவிலுக்கு வருவோர் தமக்கு தேவையான பொருட்களை கோவில் நிர்வாகத்தினால் நடத்தப்படும் கடையினில் வாங்கினார்கள். அந்த பெண் இவர்களையே பார்த்தபடி இருந்தாள். வறுமையின் தரித்திரம் அவளில் தெரிந்தாலும் தோய்த்துளர்ந்த ஆடையை அணிந்திருந்தாள். நெற்றியில் நீரும் பொட்டுமிட்டிருந்தாள். கொஞ்சம் சில்லறை இருந்தா தாரும், கற்பூரம் வாங்குவோம் என்றார் சோமு. சில்லறை இல்லை, இதை பிடியுங்கோ என்று ஒரு தாளை நீட்டினார் பார்வதி. இருக்கையை விட்டு எழுந்த இருவரும் கோவிலை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். இவர்களையே பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் பின்னாலே கலைக்கத் தொடங்கினாள். ஐயா அம்மா, கண் காது மூக்கு சுகப்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த கற்பூரத்தை வாங்கி கொளுத்துங்கோ. சோமுவுக்கும் பார்வதிக்கும் திக்கென்றது. சும்மா இருந்த கண்ணு காது மூக்குக்கு இவள் ஏன் வேலை வைக்கிறாள்? அது என்ன கண்ணு காது மூக்கு? மற்ற உறுப்புகள் பங்கப்படலாமோ? சோமுவுக்கு பயம் மனதை பற்றி கொண்டது. அவள் திரும்ப திரும்ப அதையே சொல்லி இவர்களை வட்டமிட்டு கொண்டிருந்தாள். ஐயா அம்மா, கண்ணு காது மூக்கு சுகப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த கற்பூரத்தை வாங்கி கொளுத்துங்கோ. அவளை இப்படி பேச வைத்தது எது? மனதில் பயத்தை ஏற்படுத்தி இப்படி விற்பதற்கு ஏன் துணிந்தாள்? கையில் இருந்த காசை அப்படியே அவளிடம் கொடுத்தார். அந்த இடத்தை விட்டு நீங்கினால் போதும் என்றிருந்தது அவருக்கு. விறுவிறுவென்று கோவிலை நோக்கி நடக்கத் தொடங்கினார். பார்வதி அவரின் பின்னாலேயே இழுபட்டு கொண்டு ஓடினார். ஐயா அம்மா, இந்தா இருங்கோ, கற்பூரமும் மிச்ச காசும், எல்லாத்தையும் நீயே வைத்துக்கொள். அவள் விடவில்லை. கற்பூரத்தையாவது வாங்கிக்கோங்க. சோமு நடப்பதை நிறுத்தினார். இனிமேல் கண்ணு காது மூக்கு என்று சொல்லிக்கொண்டு கற்பூரத்தை விற்க வேண்டாம். சுவாமிக்கு கற்பூரம் கொளுத்துங்கோ என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தார். அவள் சோமுவின் பதிலினால் திகைத்து போனாள். சரிங்க சார். கோவில் வாசலில் இருந்த கற்பூரச் சட்டிக்குள் சுடர் பிரகாசித்து கொண்டிருந்தது. அருகே யாரையும் காணவில்லை. யார் இதை ஏற்றியிருப்பார்கள்? சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். அந்த பெண் மீண்டும் தென்பட்டாள். நின்ற இடத்தில் நின்றபடி இவர்களையே பார்த்தபடி நின்றாள். அவள் இனிமேல் அப்படி சொல்ல மாட்டாள் என்ற நம்பிக்கையுடன் இவர்கள் இருவரும் கோவிலிற்குள் சென்றார்கள்.